ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். God is in our midst என்ற சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம் மத்தியிலே இருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப செழிப்பாக, அழகாக, நேர்த்தியாக, அது பார்ப்பதற்கே ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சிலர் ஒரு கூட்டத்து மத்தியில் யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்க வச்சுங்களேன், அந்த கூட்டமே கலகலன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் எல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து ஒருத்தன் வருவான், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு அது ஒரு கல்யாண வீடு போலவே மாற்றி விடுவான். சிலர் அதே கூட்டத்தில் போய் உட்காந்தாங்க வச்சுங்களேன், எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அது அவங்களுடைய திறமை, அது அவங்களுடைய திறமை. ஆனால் ஆண்டவர் உள்ளே வருவார் என்றால், ஆண்டவர் நம் மத்தியில் இருப்பார் என்றால், எப்பொழுதுமே அது மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மிகவும் அருமையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். செப்பனியா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் நம் மத்தியிலே இருந்தால் ஒரு சில முக்கியமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாருங்க, ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை நான் அனுபவிக்கல, அல்லது ஆண்டவர் இருப்பதையே நான் உணரல, அல்லது ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய செயல்களை நான் பார்க்க முடியவில்லை, அல்லது ஆண்டவர் இருப்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்தாவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது இடம் அசைகிறதாய் இருக்கிறது. மேல் வீட்டு அறையிலே அவர் இறங்கும் பொழுது சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அடையாளம் கண்டு கொண்டார்கள். அப்ப பரிசுத்தாவியானவர் உங்க வாழ்க்கையில இருப்பார் என்றால் உலகம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது முதலாவதாக செய்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் மேல இருக்கிற ஆக்கினையான காரியங்கள், உங்கள் மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்டல் காரியங்கள், அல்லது உங்கள் மேல மற்றவர்கள் வைத்திருக்கிற எண்ணங்கள், அல்லது உங்கள் மேல மற்றவர்கள் வைத்திருக்கிற தீர்மானங்களை அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்கும் போது எடை போடுறோமா இல்லையா? அல்லது ஒரு சில காரியங்கள் நடைபெறும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்கும் பொழுது இந்த ஆளு இப்படிதான் அப்படின்னு வைத்திருப்போம். ஆனால் உங்கள் மத்தியில நம்மத்தில ஆவியானவர் இருப்பார் என்றால், அல்லது இரட்சகர் இருப்பார் என்றால், அவர் செய்கிற முதல் காரியம் என்னவென்றால், he will break down all the judgmental things. அவர் நம் மீது வைத்திருக்கிற ஆக்கினைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிறவராய் இருக்கிறார். இன்னமும் இல்லைங்க, என்னை பார்க்குறவங்கலாம் என்னை வித்தியாசமாகவே பார்க்குறாங்க, இல்லை என்னை குறித்து மற்றவர்கள் பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாகவே இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ இருப்பதை மற்றவங்க தெரிந்து கொள்ளட்டும் என்று நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது மற்ற எல்லா ஆக்கினையும் அவர் சுக்குநூறாய் உடைக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய திருச்சபைகளில் எழுப்புதல் வராமல் இருக்கிற காரணம், அல்லது பரிசுத்தாவியானவர் செயல்பட முடியாமல் இருக்கிற காரணம் என்னவென்றால், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்க்கிற விதமே வித்தியாசமாயிருக்கு. என்னமோ இவங்க மட்டும் ஆண்டவருடைய வலது பார்சத்தில் இருக்க மாதிரியோ, மற்றவங்க ஆண்டவருடைய பரலோகத்தில் பாத்ரூம் கழுவுகிற மாதிரியே பார்ப்பாங்க. பார்த்துறீங்களா? பரலோகத்தில் பாத்ரூம்லாம் கிடையாது, அதனால மற்றவங்களை அப்படி பார்க்கவே பார்க்காது. இல்லைங்க, பரலோகத்தில் பெருகிற வேலை செய்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க, அங்கே வேக்கம் கிளீனர் இருக்கு, அதையும் தூதர்கள் தான் போடுவாங்க, உங்களுக்கு அந்த வேலை கிடையாது. அதனால ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்களேன், நம்ம மற்றவர்களை எப்படி பார்த்தாலும் கவலை இல்லை, உங்களை எப்படி மற்றவர்கள் பார்த்தாலும் கவலை இல்லை. என் ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்ற வரைக்கும் நம்ம பார்த்த கண்கள், நம்மை சுற்றி இருந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உடைக்கிறவர். 2வது காரியம் என்ன தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம சூழ இருக்கிற எதிரிகளை, அல்லது நமக்கு சூழ இருக்கிற மற்றவர்களை அவர் என்ன பண்றாரா? துரத்து விடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அந்த இடத்துல எதுவுமே அணுகவே அணுகாது.
பெரிய விஐபிலாம் வராங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு மாதம் முன்னாடி அந்த இடத்த கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கிளீன் பண்ணுறதுனா சுத்தம் பண்ணுறது இல்லை. அங்கே இருக்க புல்லை வெட்டி குப்பை பேப்பர் பொறுக்கிறதெல்லாம் கிடையாது. பேப்பர் போட்டால் தூய்மை இந்தியான்னு வந்து ஒருத்தர் பொறுக்குவார், அந்த கதையெல்லாம் கிடையாது. சுத்தம் பண்ணுவது என்றால் அந்த இடத்துல எந்த ஆபத்தும் நேரிடாது என்பதை உறுதிப்படுத்துவது தான் அந்த வேலை. இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் உனக்கு எந்த எதிரினாலும் எந்த காரியத்தினாலும் எந்த பிரச்சனையும் வராது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எதையை எடுத்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. எப்படியாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. எந்த விதத்தையாவது சத்துரியனை மேற்கொள்ள தேடிக்கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கையை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் செயல்படுகிறான் என்றால் ஆண்டவர் உங்க மத்தியில இருந்தா இது எல்லாவற்றையும் துரத்தி விடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீயும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் தெரியுமாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க உயிர் தெழுந்தவரா எங்க மத்தியில இருங்க ஆண்டவரே என்றால் மாத்திரம் போதும். உங்க வாழ்க்கையில இரண்டாவது பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன தெரியுமாங்க, அவர் இருக்கும் போது எப்படி தெரியுமா இருப்பாரு, ராஜாவாகவே தான் இருப்பார். ராஜாவாகவே தான். சிலர்லாம் ஆண்டவர் எப்படி தெரியுமா வச்சுக்கிறோம், அவர் ஏதோ நமக்கு தேவைக்கு வேலை செய்யற ஆளு மாதிரியே வச்சுக்கிறோம். தேவைக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்தா நம்ம எங்க ஓடுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுகிறோம். ரொம்ப நல்லதுதான். ஏன் தெரியுமா, அவர் நமக்கு வேலைக்காரு பாருங்க, உட்கார்ந்துருக்கிறார். வா மகனே மகளே, நீ கண்ணீரோடு வருகிறாயா, உன் கண்ணீரை துடைப்பது என்னுடைய வேலை, என் கரம் கொண்டு உன்னை துடைப்பேன். அந்த வேலை கிடையாது. இயேசு உன் வாழ்க்கையில இருப்பார் என்றால் அவர் ராஜாவாக தான் இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, இனி உன் வாழ்க்கையில ரட்சகர் இருப்பார் என்றால் அவரை ரட்சகராகவே பார், அவரை ராஜாவாகவே பார், அவர் ஒரு தகப்பனாகவே பார், அல்லது உன்னுடைய எல்லாமாகவே அவரை பார்க்கும் பொழுது அவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பார்க்கிற பார்வையே மாற்ற வேண்டியது அவசியம். ஆண்டவரை அணுக வேண்டிய காரியங்களே அவசியம். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், அப்பாவை பார்த்தா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். அம்மானா இலக்காரமா இருக்கும், அப்படிதானே? அம்மானா இலக்காரமா இருக்கும், அப்பானா ஒரு பயம். ஏன் தெரியுங்களா, அப்பா கேட்ட உடனே சொல்லுகிற முதல் காரியம்னா கிடையாது, முடியாது, பார்க்கலாம். இதெல்லாம் அப்பாக்களுடைய லாங்குவேஜ். அதுக்காக செய்யாமலாம் விட்டுற மாட்டாங்க, செய்வாங்க. அப்பாக்களுக்கு தெரியும் அது எப்போ செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அது உங்களுக்கு தகுதியானதாக செய்ய. அப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நேராக போய் எங்கே முதல்ல கேட்பாங்க, அம்மா கிட்ட தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்குறோம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் தகப்பன் மேலே நீங்கள் எப்படி பயம் வைத்தீங்களோ அதே மாதிரி இயேசு மேலே, ரட்சகர் மேலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்றால் அவர் ராஜாவாய் உன் வாழ்க்கையில் நிற்கிறவராய் இருக்கிறார். எங்கே ராஜா ஆளுகிறாரோ அந்த இடம் செழிப்பாகவே இருக்கும், அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ராஜாக்களுடைய வேலையே அதுதான் தெரியுமா உங்களுக்கு. அவன் கீழே இருக்க ராஜாங்கம் அது ஆசீர்வாதமாய், அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சுகமாய் இருக்கிறார்களா என்பதை பார்த்து கொள்ளுவதே அவருடைய வேலையாயிருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவர் ராஜாவாகவே இருக்கிறார். நான்காவது ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமாங்க, ஒரு காலமும் என்ன வராதா, தீங்கு அணுகவே அணுகாது. The evil never come into your life. ஈவில் வரவே வராது, தீங்கு வரவே வராது. நீங்க சொல்லலாம், அப்புறம் எப்படிங்க தீங்கு வருது, வியாதி வருது, கஷ்டம் வருது, எல்லாம் வருதுன்னா முதல்ல சொன்ன பாருங்க, நீங்க அவரை ராஜாவாய் வைப்பீர்கள் என்றால். ஒரு ராஜாவுடைய வேலை என்ன தெரியுமா, அவனுடைய மக்களை பாதுகாப்பது. ஒரு ராஜாவுடைய வேலை என்ன தெரியுமா, அவங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையோ எந்த கஷ்டமோ எந்த ஒரு காரியமோ வந்து அணுகாதபடி அவன் பாதுகாப்பது அவனுடைய வேலையா இருக்கு. அப்படி என்றால் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இயேசு ராஜாவாய் இருப்பார் என்றார், பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்வார் என்றால் எந்த தீங்கும் வந்து அணுகவே அணுகாது. பாட்டு மட்டும் பாடுறோம், தீங்கு ஒன்றும் அணுகாது, எந்த தீங்கும் அணுகாது, நல்ல வேகமாக பாடுவோம், உற்சாகமாக பாடுவோம். ஆனால் தீங்கு வந்த உடனே எங்கே ஓடுவோம், எங்கன்னா ஓடி ஒழிந்து கொள்வோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இந்த காலையில் ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மத்தில் அப்படி இருக்கிறவர் என்ன செய்ய போகிறார் என்ற 4 காரியங்களை பார்த்தோம். அதில் ஒரு சில முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம ஆழமாய் போய் பார்க்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 33 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா 33:22 பார்க்கலாம்.
கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இங்க பாருங்களேன், இயேசு யார் என்றால், அல்ல நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். ஒரு நியாயாதிபதி எப்பவுமே அவருடைய வேலை என்ன தெரியுமா? நியாயத்தை நிலைநிறுத்துவதுதான். எல்லா சூழ்நிலையிலும் he have to hold the judgment. அவர் எல்லா நேரத்திலையும் ரைச்சஸான காரியங்களை செய்வதுதான். அப்ப நம்மளுடைய கர்த்தர் அல்ல நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் ராஜாவாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அப்ப உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எந்தவித தீங்கும் வராதபடி, எந்த சத்துருக்களும் வராதபடி அவர் நியாயத்தை நிலைநிறுத்துவது அவருடைய பெரிதான வேலையாய் இருக்கிறது. அவருடைய பெரிதான வேலை அதான். ஒவ்வொரு நாளும் அவர் காலையில எழுந்த உடனே அவருடைய வேலை என்ன தெரியுமா யோசிப்பாரு? இன்றைக்கு என் மகனுடைய வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில என்ன நியாயத்தை நான் செய்ய முடியும்? காலையில் ஒரு ஜட்ஜி எழுந்த உடனே, வீடுகளில் இந்த கோர்ட்டுக்கு போகிற ஜட்ஜிகளுடைய வேலை என்ன தெரியுமா? காலையில் எழுந்த உடனே அவனோட தவாலியை கூப்பிடுவான், இன்னும் இருக்கிற கேஸ் கட்டெல்லாம் இடுறான்வான். கேஸ் கட்டெல்லாம் சில ஜட்ஜிங்க முந்தின நாள் ராத்திரி எல்லாத்தையும் பார்த்து என்னென்னலாம் எழுதணுமோ எல்லாத்தையும் தீர்ப்பு எழுதணும், தீர்ப்பு எழுதுவாங்க. அல்லது வாய்தா பண்ணால் வாய்தா போட்டுருவாங்க. அல்லது என்ன காரியம் செய்யணுமோ அதெல்லாம் தீர்மானிச்சிடுவாங்க. சில ஜட்ஜிங்க காலையில் எழுந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு கோர்ட்டுக்கு வந்த உடனே அங்கே பேசிட்டு இருப்பாங்க. நினைக்கிறீங்களா? கிடையாது. வாய்தா கொடுக்குறோம், வந்து நின்ன உடனே வந்தாச்சாப்பா இந்த வாய்தா உனக்கு அடுத்த மாதம் அப்படின்ட்டுருவாங்க. தீர்ப்பு சொல்லும் பொழுது கடைசியா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன், ஜட்ஜு வந்தோடனே திரும்ப ஒரு முறை முதல்ல இருந்து உங்க வாதத்தை வைக்கலாம் அப்படின்னு கேட்பார். நினைக்கிறீங்களா? வந்த உடனே அவன் ஜட்ஜ்மெண்ட்டை வாசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வேலை. நம்ம வாழ்க்கையில இயேசு நியாயாதிபதியா இருப்பார் என்றால், அவர் வந்த உடனே நியாயத்தை நிலைநிறுத்திவிட்டு அவர் சரியான ராஜாவாய் இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல சூழ்நிலைகளில், பல இடங்களில் நம்ம வாழ்க்கையில அவர் நியாயாதிபதியா இருக்க நம்ம விடுவதே கிடையாது. ஏன் தெரியுமா? we take all the judgment, we become ourselves as a king. நீ நான ராஜாவா மாறிடுறோம், நியாயாதிபதியா மாறி நம்மளே தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு முதல்ல அதை நிறுத்துங்க, அவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில அழகான நீதியை வழங்குகிறவராக இருக்கிறார். முதல்ல சொன்ன 4 காரியத்தை அப்படியே மனசுல வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எங்க நீதி வேணுமோ அந்த இடத்துல என் ஆண்டவர் நீதியை வழங்குகிறவர். ஒருபொழுதும் அதை தள்ளவே மாட்டார், யாருக்காக உதாசீனப்படுத்த மாட்டார். ஏனென்றால் உன்னை என்னையும் சும்மா வாங்கல, ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம் வாழ்க்கையில நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா 51:22 பார்க்கலாம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மடல்களை நீ குடிப்பதில்லை. இங்க பாருங்க, இரண்டாவது ஒரு காரியம், அவர் நியாயாதிபதியாக இருப்பது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு படி மேல போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்காக அவர் என்ன பண்றாரா? வழக்காடி கொண்டே இருக்கிறார். இப்ப வழக்காடணும்னா எதிரி வக்கீல் ஒருத்தர் இருக்கணும்ல. இப்போ ஒரு ஒருத்தரோட வழக்காடணும். இப்போ நீங்கள் மட்டும் தனியாக நின்று இந்த செவுத்தை பார்த்து வழக்காடி நின்றீங்க அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ஏதோ பாவம், லைட்டாக வெயில் அதிகமாக இருந்தது சம்மரில், அதனால் கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்வாங்க. அவ்வளோதானே. லூஸ்னா இந்த லூஸில் அந்த நெட்டு லூஸுக்குது இல்லை, அது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வழக்காட வேண்டும் என்றால் எதிராளியும் ஒருத்தர் இருக்கணும். எதிராளியுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே நம்ம செய்ததை முன்னிறுத்தி வைப்பது தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவனுக்கு எதிராய் வழக்காடி கொண்டே இருப்பார். அந்த வசனத்தோட 2வது பகுதியை வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற 2 காரியத்தை அகற்றி விடுகிறார். திரும்ப வாசிக்கலாம், அது 2 மாத்திரம். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். பாருங்களேன், முதல்ல என்ன நம்ம எடுத்துறாரா? தத்தளிக்கிற ஒரு வாழ்க்கை, தத்தளிக்கிற பாத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு தத்தளிப்பான ஒரு காரியம். அதாவது ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா காலில் சுத்தண்ணி ஊற்றுற மாதிரியே இருப்பாங்க. காலில் சுத்தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? சுகர் வந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். கால் வலி இருக்கிறவங்களுக்கு, கால் வலி இருக்கிறவங்க கொதிக்க தண்ணி ஊற்றுனா கூட எப்படி இருக்கும்? அப்பா எதமா இருக்குதுப்பா அப்படின்வாங்க. அப்படியே இருப்போம். நல்லா இருக்கிறவங்க காலில் சுத்தண்ணி ஊற்றினா எப்படி இருப்பாங்க? கூச்சிக்கினே இருப்பாங்க.
சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல நிலையான காரியத்தை முடிவெடுக்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அவங்க வாழ்க்கையில தத்தளித்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயாதிபதியா, நான் உன் வாழ்க்கையில நடுவுல இருப்பேன் அப்படின்னா முதல்ல உன்னுடைய தத்தளிப்பை நிறுத்தி விடுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம்? ஸ்டேபிளா, நிரந்தரமா, அழகா, தெளிவான முடிவெடுக்கிறவா இருக்கிறோம். தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து, இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மணல்களை நீ குடிப்பதில்லை. இங்க பாருங்க, உக்கிரத்துடைய பாத்திரத்தின் மணலை நம்ம என்ன பண்ண மாட்டோமா? குடிக்க மாட்டோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க? நம்ம அவருக்கு ராஜாவா இடம் கொடுக்காததுனால அவரு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அவர் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காய் நம்ம வாழ்க்கையை தத்தளிக்க விட்டு பார்த்தாரு. சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தத்தளிச்சுட்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமாக்கும்? உக்கிரமான காரியங்கள் நடந்து கொண்டே, உக்கிரமான காரியம் என்ன தெரியுமாங்க? விடியும் போதே ஒரு பிரச்சனை பயங்கரமா பூகம்பமா நிற்கும். பூகம்பமா ஒன்றும் இல்லை, திடீர்னு இங்கே காலையில் எழும்புறீங்க, எழும்பும் போது ஈபிக்காரன் வந்து உங்கள் ஃபியூஸை பிடிங்கிட்டான். எழுந்து வெளியே வரீங்க, வந்தோடனே ஃபியூஸை பிடிங்கிட்டான். நீங்கள் அப்படியே விட்டு அப்படியே அங்கே சோத்திர பதர், ரொம்ப நன்றி பதர், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எத்தோடனே சண்டை வைப்பீங்க. காரணம் என்னன்னா, காலையில் எழும்பணும், ஸ்கூலுக்கு போகணும், குளிக்கணும், எல்லா வேலையும் இருக்கும். அப்போ அவன்கிட்ட கேட்குறீங்க, அவன் சொல்கிறான், நீங்கள் 1 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும், ஏன்னா கரண்ட் பில் வந்துக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவோம் நம்ம? ஆண்டவரே 1 கோடியா, நான் கரண்டே வானாடா எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் உக்கிரமான காரியங்கள். சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் விட்டுறோமா, கொஞ்சம் அமைதியாக போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பூகம்பம் மாதிரி உக்கிரமான காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இனி நீ தத்தளிக்கவும் மாட்ட, அந்த மாதிரி பயங்கரமான உக்கிரமான காரியங்களும் நடைபெறாத அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் செய்கிறவர், நீதியை வழங்குகிறவர். நம்ம வாழ்க்கையில இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையை அழகா கொண்டு போவதுதான் அவருடைய வேலை. ஒரு கப்பல் சேஃபா அக்கறைக்கு போகுதுன்னா யாரோட கண்ட்ரோலு? கேப்டன் தான். ஆனால் கேப்டன் எதுவுமே பண்ண மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எத்தனை பேர் கப்பலில் போயிருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை கப்பலில் போக முடிஞ்சதுன்னா போய் பாருங்களேன். கேப்டனுடைய வேலை என்ன தெரியுமாங்க? கமாண்ட் பாஸ் பண்ணுறது தான். அந்த கப்பலை ஓட்டுறவும் ஒருத்தன், அந்த கப்பலுடைய வீலுக்கு பின்னாடி ஒருத்தன், கப்பலுடைய இன்ஜினியர்ஸ் ஒரு 6-7 பேர், அந்த கப்பல் சரியா போதா பார்க்கறதுக்கு மெக்கானிக் எல்லாம் இருப்பாங்க. இந்த கேப்டனுடைய வேலை தெரியுமா? மேலே அந்த கேபின் மேலே உட்காந்துக்கிட்டு கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சுட சுட காஃபி குடிச்சுக்கிட்டு கமாண்டை மட்டும் தான் பாஸ் பண்ணுவான். ஆனால் கப்பல் சேஃபாக போகும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் ராஜாவாக இருக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்பா என்றால் நீ போகிற இடத்துக்கு தத்தளிப்பில்லாமல், உக்கிரமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் வராமல் அவர் அழகாய் கொண்டு போகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை சங்கீதக்காரன் சொல்லும் போது பார்க்கலாம். நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லுகிறத பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:21. கையோடே கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். இங்க பாருங்களேன், நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவர் என்னெல்லாம் பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க, என் வாழ்க்கை இப்படி இருந்தாலே பரவாயில்ல, எனக்கு மாதம் கரெக்டாக நடத்திட்டு போயிடுறாரு, அது வரைக்கும் போதுங்க ஆண்டவர், அவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சின்னா உன்னை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு. நீ வாழ்க்கையை மாறாத வரைக்கும், உன் இடத்துல இயேசுவை ராஜாவா வைக்காத வரைக்கும், நீ யாரோட கையோட கை கோர்த்தாலும் என்னவா தண்டனைக்கு. இங்க முதல்ல என்ன வாஸ்தவம்? ஆண்டவர் மத்தியில் இருந்தா முதல்ல என்னத்தை எடுப்பாராம்? ஆக்கினையை எடுப்பாரு. ஆனா இங்க நம்ம கை கோக்கிற இடம் சரியா இல்லை அப்படின்னா தண்டனையிலிருந்து தப்பிக்கவே மாட்டோம். அதனால கவனமா இருக்கும். ஆனா நீதிமானுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. ஆண்டவர் அவனை அழகாய் அபரிவிதமாய் ஆசைக்கிறவர், அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளு, நீயும் நானும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ராஜாவை வைக்கணும், இல்லைன்னா உலகத்துல கைப்படும். சிலர் எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது மட்டும் அவர் ராஜா, மற்ற நேரத்தில் அவர் பைபிள் இருக்கிற வேத வசனம் அப்படியே மூடி வச்சிருவாங்க. மற்ற நேரத்தில் உலகத்தோட கை கோர்த்து கொண்டு விளையாடிக்கிட்டே இருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ உலகத்தோட கை கோர்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு தீர்ப்பு காத்து கொண்டே இருக்கிறது. நீ என்றைக்கு என் வாழ்க்கையில் இயேசு மாத்திரம் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அன்றைக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 37:28 பார்க்கலாம்.
கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். இங்க சங்கீதக்காரர் சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவர் எப்பவுமே நியாயத்தை விரும்புகிறார், பரிசுத்தவான்களை ஒருபோது என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். பரிசுத்தவான்களா இருக்கிற வரைக்கும் அவர் நம்மள என்ன பண்ண மாட்டாரா? கைவிட. துன்மார்க்கர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அறுப்புண்டு போயிடும். ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல, ஆண்டவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். மாற்றம் ஏதாவது சேஞ்ச் இருக்கணுங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிள் எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு வருகிற சேஞ்சை பார்க்குறவங்க வாரத்தில் மற்ற 6 நாட்களிலும் உங்க வாழ்க்கையில எதனா ஒரு சேஞ்சை பார்க்கணும். என்ன சேஞ்ச் தெரியுமா பார்க்கணும்? என் வாழ்க்கையில் என் ராஜா ஒருவர் தான் என்னை தீர்மானிக்கிறவர் என்று இனி மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அவர் அழகாய் காப்பாற்றுகிறவராயிருக்கார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நியாயத்தை ஒருபொழுதும் தள்ளவே மாட்டார். கரெக்டாக எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் 18:48 பார்க்கலாம். சங்கீதத்திலே 18:48. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இங்க பாருங்க, 2வது காரியம் பார்த்தோம். ஆண்டவர் நம்முடைய சத்துருக்கள் இருந்து, எனிமியிலிருந்து விடுதலை ஆக்குறவர். அவர் எப்படி விடுதலை ஆக்குறார் என்றால், அதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல, விலக்கி வைப்பது மாத்திரமல்ல, சத்துருக்களுக்கு ஒரு படி மேல தூக்கி வச்சிருவாராம். சத்துருக்களுக்கு ஒரு படி மேல. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சத்துரு உன்னுடைய தலையை நசுக்கணும், உன்னை மேலே ஏறி உட்காரணும்னா அவன் உன்னை அண்ணாந்து பார்க்குற மாதிரி வைத்துருவான். இப்போ பொதுவாக ஒரு ஆளை கீழே தள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனையை உடைத்தாதான் சீக்கிரமாக கீழே தள்ளவே முடியும். பலத்தினால நம்ம ஒரு ஆளை தள்ளணும்னா அவன் திரும்பவும் போயிட்டு திரும்ப பலசாலியாக வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோட இருந்து நம்மளுடைய சத்துருக்களை விலக்கணும் அப்படின்னா விலக்கி தூர துரத்துவது மாத்திரமல்ல, அந்த இடத்த சுத்தம் செய்வது மாத்திரமல்ல, உன்னை தூக்கி மேலே வைப்பார். காரணம் என்னவென்றால், கீழே எதுவுமே நடந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. உன்னை தொடாதபடி உன் சத்துருக்களோ அல்லது உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களோ, உனக்கு விரோதமாய் சதி தீட்டுகிறவர்களோ, அவங்க உங்க வாழ்க்கையில கிட்ட வராதபடி உன்னை ஒரு மேல தூக்கி அப்படி நிறுத்திடுவா. யோசிச்சு பாருங்களேன், இருக்கிறதுல நீங்க எல்லாம் ஒரு எல்லாரும் 4 அடி ஹைட்ல இருக்கிற ஒரு ஆளுங்க மத்தியில ஒரு 6 அடி ஹைட் ஒரு ஆளு போறானா யார் தெரியுமா? இப்போ நான்லாம் எங்கன்னா போனால் என் மண்டை மட்டும் தான் நல்லா தெரியும். தெரியுமா உங்களுக்கு? என்னமோ தெரியல, ஆண்டவர் நல்ல உயரமாக வளர்த்துட்டாரு. நானும் பார்த்துக்கிறேன், என் கூட இருக்கிற எல்லா பசங்களுமே குள்ளமாக தாங்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்பதை காட்டுவார். அது மாத்திரம் நினைத்திரமாகவும் சத்துருக்களுக்கு தானா பயம் வந்துடும். தானாகவே நான் யோசிச்சிருக்கிறேன், இயேசு ஏன் கொல்கதாவில் போய் சிலுவையில் அறைந்து சாகணும்? அந்த அக்காலத்தில் கொல்கதா மாத்திரம் அல்ல, இன்னும் 2 இடங்கள் இருந்தது. சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு இன்னும் 2 இடங்கள் இருந்தது. இயேசு ஏன் கொல்கதாவுக்கு போனார் என்றால், அது உயரமான இடம். அது மற்றவங்க பார்க்கும்பொழுது முதல்ல ஒரு பயம் வருகிற ஒரு இடம். இன்றைக்கு உன்னை என்னை ஆண்டவர் கொண்டு போய் எங்க தரமா வைப்பாரு? மேலே உயர்த்துவார் என்றால், உன்னை பார்க்கும் பொழுதே மற்றவங்க யோசிக்கணும், பயப்படணும். உன்னை தொடலாமா, உன்னை சீண்டலாமா, உன் கிட்ட வரலாமா, நீ என்ன பண்ணுவன்றத யோசிக்கிற அளவுக்கு பயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையில நீ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை துரத்துவது மாத்திரமல்ல, அவர் உன்னை உயர்த்தி வைக்கிறவர். அடுத்த காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:8 வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இங்க பாருங்க, ஒரு ராஜா செய்கிற வேலை என்ன அப்படின்னா, ஒரு ராஜா தன் தேசத்துல அல்லது இயேசு நம்ம வாழ்க்கையில ராஜாவா இருப்பார் என்றால் அவர் செய்கிற முதல் வேலை என்னன்னா, அவர் முதல்ல மரணத்தை ஜெயிச்சவர். அவர் மரணத்தை ஜெயிச்சவர். அதனால தான் நீ நானும் ஆராதிக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? அவர் மற்ற மனிதரை போல பிறந்து மரித்து அவர் உயிர் தெழாமல் இருந்தால், அவர் மரணத்தை ஜெயிக்காமல் இருந்தால், இன்றைக்கு நீ நானும் இயேசு ரட்சகரா ஏற்றிருக்க மாட்டோம். ஏற்றிருப்போம்?
உலகத்தில் எவ்வளோ பேர் எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க. நம்ம அவங்களெல்லாம் கடவுளை பார்க்குறோமா, ரட்சகராக ஏற்றுக்கோமா? கிடையாது. மரணத்தை ஜெயித்தபடினால அவர் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் ஒரு ராஜாவா இருக்கும்போது அவர் செய்கிற காரியம் என்னன்னா, நம்ம கண்களிலிருந்து என்னத்தை துடைக்கிறாராம். எப்படி துடைப்பாரு? பெரிய கட்சிஃப் வாங்கின்னு வந்து எல்லார் கையிலையும் ஒரு மீட்டர் கையில் குத்துருவார். வீட்டுக்கு எத்தனை போகும்போது மூஞ்சில கட்டிங்க, ஒழுவுனா கூட அதே பிடிச்சிங்க. அந்த கதைலாம் கிடையாது. நம்ம ராஜா கிட்ட அந்த கதைலாம் கிடையாது. தன் தேசத்தில் உள்ள மக்களுக்கு என்ன தேவைன்னு அறிந்து செய்கிறவன் தான் ராஜா. நம்ம ராஜா அப்படிதான். நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நீங்க கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்பதாகவே என்ன பண்ணுவாரா? செய்கிறவராக. ஆனா நம்ம தான் அதை உணர்வதே கிடையாது. பல நேரத்தில் பல சூழ்நிலை ஆண்டவர் ஏற்கனவே எல்லா காரியத்தையும் வைத்து விடுவார். ஆனால் நம்ம என்ன நம்ம பண்ணுறோம்? ஆண்டவரே, நான் அன்னாலை போல உங்களுடைய சமூகத்தில் வந்து ஒரு அன்னாள் போதும், ஒரே ஒரு அன்னாள் போதும். பாவம், அவ எவ்வளோ நாள் ஜெபிச்சான்னு தெரில. இன்ன வரைக்கும் அன்னாலை விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரசங்கம் பண்ணின்னு வாருங்கள் அன்னாள் ஜபம்னு ஒரு ஜபங்குது. கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்கள்? நான் சென்னையில் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, வாங்க அன்னாள் ஜபமா. அன்னாள் ஜபமா? எந்த அன்னாளுகிறா அப்படின்னா எல்லாம் போனால் மாரடித்து புலம்பி அழுது கொண்டு இருக்கிறார்கள். நான் பார்த்து, இயேசுவே நல்ல வேலை நீங்கள் அண்ணால முதல்ல தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க. இல்லை உங்களுக்கு பின்னாடி அண்ணால் வந்திருந்தா இது ஒரு ஜபமாகவே உலகம் முழுதுமாக பரப்பிட்டுப்பானுங்க. அண்ணால் ஒரு அண்ணால் போதும். ஆனால் ராஜா தன் தேசத்தில் இருக்க குடிமக்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய் வைப்பது போல உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கண்ணீர் வராதபடி பார்ப்பதுதான் என் இயேசு ராஜாவுடைய வேலையாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் அழுவது அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் அவங்கள குற்றப்படுத்த நினைக்காதீங்க. அல்லது நீங்கள் மனக்லேசத்தோடு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றுறோம், அதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் நீ ராஜாவா அவரை வச்சுட்டேன்னு வச்சுக்க, அவர் உன் கண்ணீரை வராத பாதுகாப்பதுதான் அவருடைய வேலையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம முகத்திலிருந்து என்னத்தை எடுப்பாராம்? நிந்தைகளை அகற்றி விடுவார். முகத்தில் நிந்த வர சில மூஞ்சிகள்லாம் பார்த்தோன்னே தெரியும். சில மூஞ்சிகளை பார்க்கும் போதே, நம்ம ஊரில் பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு. ஆமாம், அகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அகம்னா முன்னாடி, புறம்னா பின்னாடியா? சரி, ஓகே, உள்ளே வெளியே ஏதோ ஒன்று விட்டுருங்க, நமக்கு தெரியாது. எதுக்கு தேவையில்லாம் மண்டை போட்டு குழப்பிக்கணும்? இல்லை, குழப்பி தான் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, விட்டுருங்க. இப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், சிலர் மூஞ்சிகள்லாம் பார்த்த உடனே அந்த மூஞ்சிகளை பார்க்கும்போது தெரியும், ஆண்டவரே தோத்திரம், ஏதோ கேட்க வருது, ஏதோ வருது. வரும்போது எத்தனை நாள் ஜோம் ஒன்றுன்னு தெரில, எவ்வளோ நேரம் ஜோம் ஒன்றுன்னு தெரில, என்னென்னலாம் ஜோம் ஒன்றுன்னு தெரில அப்படின்னு இருக்கும் சில மூஞ்சிகளை சில மூஞ்சிகளை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்கள பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க முகம் பிரகாசமாக இருக்கும். காரணம் என்னன்னா, ராஜா உள்ளே இருந்தால் சந்தோஷமாக, ராஜா இல்லைன்னா எப்படி இருக்கும்? மொந்த மூஞ்சியாக இருக்கும். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், ஆனால் இயேசு உன் வாழ்க்கையில் இருந்தால் உன் முகத்தில் இருக்க நிந்தைகள் எல்லாவற்றையும் அகற்றிடுகிறவர். உன் முகம் பார்க்கும் பொழுது அழகான மணவாட்டியை போல இருக்கணும். இயேசு மணவாளனாய் வரும்பொழுது, இப்போ நீங்கள் எத்தனை பேர் பொண்ணு பார்க்குற அனுபவத்தை பார்த்துட்டு போயிருக்கீங்க? இந்த வீட்டுக்கு போய் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிடுவாங்களாமே, பாவம். பொண்ணு வச்சுக்கிறவங்க, பொண்ணு மாப்பிள்ளை வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. பொண்ணு வீட்டுக்கு போனால் எதாவது சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்டு போனோடனே நாங்கள் சொல்கிற வேலை தெரியுமா, வந்தது பஜ்ஜின்னு சொஜ்ஜின்னு தின்ட்டு போச்சு அப்படின்வாங்க. ரைட்டு, இந்த பொண்ணு பார்க்குற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? பொண்ணை போய் பார்த்த உடனே இந்த மாப்பிள்ளை என்ன பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? பொண்ணு மூஞ்சியை தான் பார்ப்பான் முதல்ல. இந்த மூஞ்சி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உண்மை தானே? இல்லைங்க, அந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, அது லாரில் அடிப்பட்ட தகரட்டின்னு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அப்படியே வச்சு நட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு தியாகிங்க யாருமே கிடையாது. யாராவது இருக்கிறீங்களா? தியாகிகள் மாத்திரம் இருந்தால் கரங்களை உயர்த்துங்க. சைதாப்பட்ட சிக்னல் ஆண்ட ஒரு அம்மா இருக்குது, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுது, வாங்க. யாராவது இருக்கிறீங்க? கிடையாது. பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? மூஞ்சை பார்க்குறோம். அந்த மூஞ்சை பார்த்த உடனே அந்த மூஞ்சிலேருந்து ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் உள்ளே வந்தோடனே இவருக்கு ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். உடனே பக்கத்தில் சிண்டி ஓகேன்னு வாரு, அவங்க மற்ற காரியங்களாம் பார்த்துக்குவாங்க. இப்போ இயேசு வந்து உங்கள் மூஞ்சை பார்த்தா, ஆவியானவர் உங்கள் மூஞ்சை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்களிருந்து அந்த ஆவியானவருடைய வாசனை, நறுமணம் அவரை இழுக்கும் பொழுது ராஜா மனமலர்ச்சியா சந்தோஷமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கணுங்க. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், உங்கள் முகத்திலிருந்து நிந்தையை எடுப்பார் என்றால் உங்கள் மூஞ்சை பார்க்கும் போதே எப்படி இருக்கணும்? மணவாளன் கவுந்து விழணும்.
மணவாளன். இந்த சாம்சன் ஒருத்தர் இருந்தான் பைபிளில். அவன் என்னத்தை கண்டான்னு தெரியல, அவன் மடியிலே ஊந்து கண்டான் பாருங்க. அவன் மூஞ்ச பார்க்க முதல்லாம் மூஞ்ச பார்க்க வேண்டியது தானே, அவன் எதுக்கு மடியில் ஊந்து கிடக்கணும்? அப்போ மணவாட்டியுடைய முகம் ரொம்ப அவசியம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் ராஜாவா உங்க வாழ்க்கையில அல்லது இயேசு உங்க வாழ்க்கையில மத்தியில இருப்பார் என்றா உங்க முகத்துல இருக்கிற நிந்தைகள் எல்லாவற்றையும் அகற்றி நம்ம மூஞ்சை எப்படி வைப்பாரா? அழகா சிரித்த முகத்தோட வைக்கிறாங்க. இன்றைக்கு யோசித்து பாருங்களேன், கண்ணீர் வராம கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பது மாத்திரமல்ல, நிந்தைகளை அகற்றுகிறவர் நம்ம ராஜாவா இருக்கிறார். நிந்தை என்ன ரூபத்தில் வேணா வரும் தெரியுமா? பிசாசு நம்ம மூஞ்சியை கொண்டாந்து மொந்த மூஞ்சா மாத்துறதுக்கு பல காரியங்களை கொண்டு வருவான். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், காலைல எழுந்த உடனே டிவியில் ஒரு 4-5 சேனல் இருக்குது, அதை போடலன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு ஏசுநாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க காட்டுவாங்க, நாங்களாம் கிறிஸ்தவங்க, டிவியில் என்ன பாட்டு கேட்குறோம் பார்த்தியா அப்படின்வாங்க. அன்னைக்கு திடீர்னு கரண்ட் போச்சுன்னா அவங்களுக்கு நாளே தொடங்காது, மூஞ்சியே மாறிடுவான். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்னங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. இல்லைங்க காலைல கரண்ட் இல்லை, சேனலில் அந்த பாட்டு வரல. அது பாட்டில் சேனல்லாம் கிடையாது, உனக்குள்ளே என் ரட்சகர் இருப்பார் என்றா எல்லா சூழ்நிலையிலும் நிந்தையை வராமல் பாதுகாப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், சத்துருக்களை துரத்துவேன் என்றா நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் சந்தோஷமாய் வைக்கிறவராக இருக்கிறார். ஆமோஸ் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஆமோஸ் 9:15 பார்க்கலாம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். இங்க பாருங்க, அடுத்த நேரத்துல சொல்றாரு, ஒரு ராஜாவுடைய வேலை என்ன தெரியுமாங்க, அவங்க மக்கள் அந்த தேசத்துல என்ன இருக்கணுமா? ஸ்டேபிளா இருக்கணும். தேசத்தை விட்டு ஓடிக்கினே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தேசமா அல்லது நாடோடிகளை போல இருப்பதுக்கு இருக்கிறவங்களுக்கு ராஜா தேவையில்லை. தெரியுமா உனக்கு? நாடோடியா இருக்கிறவங்களுக்கு ராஜா தேவை. இப்போ நீ நாடோடியா இருப்ப, இந்த வாரம் இந்த சர்ச்சுக்கு வந்துக்கிறேங்க, அடுத்த வாரம் அந்த சர்ச்சுக்கு போவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் அந்த சர்ச்சுக்கு போவோம்னா உனக்கு ராஜா தேவையில்லை. உனக்கு தேவை நல்ல வசனம் கேட்கப்படுகிறதா, நல்ல மூலம் வாசிக்கிறாங்களா, நல்ல பாடுறாங்களா, அவ்வளோதான் உனக்கு தேவை. ஆனால் உன் வாழ்க்கையில நீ நிலையா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் ராஜாவா இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இருக்கிற இடத்துல உன்னை நாட்டி வாச முடிங்க. நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இருந்து உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? பிடுங்கவே முடியாது. நீ இந்த இடத்துல கனி கொடுக்க வேண்டும் என்றால், நீ அந்த தோட்டத்தில் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை நெடுவார் என்றால் அவர் தான் ராஜாவா இருப்பார். அப்ப ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை நீங்க நாடோடிகளா இருக்கணும்னா உங்களுக்கு இன்றைக்கு பிரசங்கம் கிடையாது. ஏனென்றால் ராஜாவா வேணுன்றவங்களுக்கு ஆண்டவர் ராஜாவாகவே இருக்கிறார். அப்படி என்றால் இந்த காலையில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, அவர் உன்னை நிலையாய் நிறுத்துகிறவர். சிலர்லாம் யோசிப்பாங்க, ஐயோ இந்த ஊர் நல்லா இல்லை, வேற ஊருக்கு போகலாம். வேற ஊருக்கு, அதுக்கு வேற நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வாங்க. பஞ்சம் எழுத பொழுது ரூத்தும் அவங்க மாமியார் பேர் என்ன, நகோமியும் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அதே போல நாங்களும் சென்னை பட்டணத்தை விட்டு திரும்பவும் போகிறோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு. அப்படி வந்து உண்மையிலே நீ இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் இங்கே விட்டுட்டு எல்லாரையும் சாவச்சு நீ தனியாக நிற்கிறனா போ. ஆனால் ஆண்டவர் உன்னை வைக்கிற இடத்துல நிலையா நிறுத்துவது தான் ராஜாவுடைய வேலை. அப்போ ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், அவர் செய்கிற பெரிதான காரியம் தெரியுமா? He will prove always that he is a superior authority. அவர் எல்லா நேரத்திலும் நான் தான் மேலே இருக்கிறேன், உன்னை யாருமே அசைக்க முடியாது, நான் நெட்டுகிற இடத்துல ஒருவனும் பிடுங்க முடியாது என்பதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். ராஜாக்கள் சில நேரத்தில் உலா வருவாங்க. உலா வரத்துனா நிலா வந்த பிறகு வர்ற உலா கிடையாது, பகல் நேரத்திலே வருவாங்க. வந்து தேசம் எப்படி இருக்குது, தேசத்தில் இருக்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை பார்ப்பாங்க. தேசத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, ஏதாவது செய்யணுமா அப்படின்னு அந்த காலத்தில் ராஜாக்கள். இந்த காலத்தில் ராஜாக்கள் வராங்க, அவங்க நிலா வந்த பிறகுக்கும் வரது கிடையாது, எது வந்தாலும் வரது கிடையாது. அவங்க ஆகாயத்தில் வந்துட்டு ஆகாயத்திலே போயிடுவாங்க. கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? மழை வந்தால் உடனே ஆகாயத்தில் கட 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 கடன்னு சவுண்டு கேட்கும். மேலே பார்த்தீங்கன்னா பொட்டலம் வருமானு பார்த்துன்னு இருப்பாங்க மெட்ராஸ் எல்லாம் சில பகுதியில்.
அவங்க போடுற பொட்டலம் கைக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ராஜா எப்படி தெரியுமா, நம்ம தேசத்தில் நிலையாய் நிறுத்துவது தான் அவருடைய வேலை. ஒரு வேலை இந்த காலையில் நான் இருக்கிற வேலை எனக்கு ஸ்டேபிளாக இருக்கணும், நான் இருக்கிற இடம் எனக்கு ஸ்டேபிளாக இருக்கணும், நான் இந்த ஊரில் இருக்கிறேன்னா இந்த ஊர் எனக்கு சொந்தமாய் மாறணும், இந்த திருச்சபையில் இருக்கேன்னா இந்த திருச்சபையில் நான் கண்ணி கொடுக்குறவனா மாறணும் அப்படி நீ வேண்டுவாய் என்றால் இயேசு ராஜாவா உன் வாழ்க்கையில மத்தியில் இருக்க ஒப்பு கொடுப்பாய் என்றா அவர் உன்னை அழகாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்னும் 2 காரியத்தை பார்த்து முடிச்சலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 60:18 பார்க்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு, எப்பா கடைசியா எந்த சத்ருவும் ஈவிலும் எந்த நாசமோசமும் வராமல் பாதுகாப்பது ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிற வரைக்கும். இப்ப மதுல என்ன பண்றாரா, ரட்சிப்பு என்ன பண்றாரா, மதுலா நிறுத்துறாரு. வாசல்ல என்ன பண்றாரு, துதியே வைத்து. இப்ப நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் இந்த ரட்சிப்பு தான் கவசமா அல்லது மதிலை போல என்ன பண்ணுமா நம்ம சூழ இருந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மத்தில் ஆண்டவர் மத்தியில இருக்கிறார் என்றால் அவர் நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையில ராஜாவா ரட்சகரா அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருப்பார் என்றால் இனி உன் வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையோ வரவே வராது என்று நாம் பார்க்கிறோம். சொல்றாரு, இனி கொடுமை உன் தேசத்துல, கொடுமையான காரியம் நடக்கவே நடக்காது. கொடுமைனா என்ன தெரியுமா, கொடுமைனா ஆமா தாங்க முடியாத ஆக்கினை. அதாவது ஒரு காரியம் நடந்து போயிடும், முடிஞ்சிடும், ஆனா அதோடைய பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நாள் நீடித்து கொண்டே வரும். ஹிட்லர்னு ஒரு மனிதன் 1945-47 உலக போர் நடந்தது. இன்ற வரைக்கும் யூதர்களுடைய ஹோலோகாஸ்டை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை ஆண்டு ஆகுறது தெரியுமா, ஏறத்தாழ 60 ஆண்டுகள் முடிந்தும் 5 லட்சம் பேரை ஒரு இடத்துல வச்சு கேஸ் சேம்பரில் கொன்றதை இன்ற வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறாங்க, இன்ற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், படிக்கிற காரணம்னா அது கொடுமையான ஒரு தண்டனை, கொடுமையான காரியம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மத்தில் இருந்தானா கொடுமையான காரியங்கள் நடக்கவே, கொடுமை வரவே வராது. நீங்க நினைத்து நினைத்து அழ வேண்டிய காரியம் ஒண்ணுமே நடக்காது. நினைத்து ஆமா, நீங்க நினைச்சு அழ வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா, இன்றைக்கு என் ரட்சிப்பு பாதுகாப்பா இருக்கா, இன்றைக்கு என் வாசல்ல துதி இருக்கிறதா, இன்றைக்கு நான் துதிகளின் மத்தியில இருக்கிறேனா, நான் இன்னைக்கு ஆண்டவரை துதிச்சனா, ஆண்டவர் என் வாழ்க்கையில மத்தியில இருக்கிறாரா என்பதை நீ தினம் தினம் பார்த்து கவனமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, எந்த கொடுமையான காரியமோ எந்த ஒரு பாதிப்பும் உன் வாழ்க்கையில வராதபடி அவர் அழகாய் பார்க்கிறவர். இந்த காலையில இப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை வாசிக்கலாம். செப்பனியா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் செப்பனியா 3:17 பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பினிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ராஜா எங்க இருக்கிறாரா, அவர் நம் நடுவில் இருக்கிறார். நடுவில் ஆண்டவர் எங்க இருக்கணும் தெரியுமா, நடுவில் இருக்கணும். இங்கே சர்ச்சு முடிஞ்சோடனே ஆண்டவர் போய் ஷெல்ஃபில் உட்காரக்கூடாது. சிலர் வீட்டிலலாம் ஷெல்ஃபில் தான் உட்காந்துருப்பார். தெரியுமா உங்களுக்கு? எப்படிங்க உட்காந்துருப்பார் கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி ஷெல்ஃபில் உட்காந்துருப்பார்னு. அதோட எப்போ வெளில வருவார், சாயங்காலம் அம்மாவோ அப்பாவோ இல்லை புருஷனோ மனைவியோ இல்லை பிள்ளைங்களோ எதனா ஜோம் பண்ணலான்னு கூப்பிட்டா ஆண்டவர் வெளியே வருவார் ஷெல்ஃப்லேருந்து. அதுக்கப்புறம் எங்கே போயிடுவார், திரும்ப ஷெல்ஃபுக்கு போயிடுவார். அடுத்தது எப்போ ஜபம் வருதோ அப்போ தான் வருவார். அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்படி அல்ல, நடுவில் இருப்பார் என்றால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி 4 காரியங்கள் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நடுவில் இருப்பார் என்றால் உனக்கு விரோதமாய் வருகிற ஆக்கினையை அவர் முதலாவதாக அகற்றுகிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் மற்றவங்க சொன்னதாங்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். மற்றவங்க என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நான் இப்படி தான் என்று அவதூறு பரப்புகிறாங்க, நான் இப்படி தான் என்று தீர்மானித்து விடுகிறாங்க. அப்படி நீ சொல்லி கொண்டிருப்பாய் என்றால் டுடே இஸ் த டே தட் God is going to remove all the judgmental things upon you. உன் வாழ்க்கையில்
இருக்கிற ஆக்கினையான காரியங்களை என் ரட்சகர், என் ஆண்டவர், என் ராஜாவாய் இருக்கிறவர் அதை அகற்றுவதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலையில எல்லாரும் கண்களை மூடி இருக்கலாம், யார கண்ணை திறந்தே பார்க்காதீங்க. ஏனென்றால் அவர் நம் மத்தியிலே இருக்கிறவர், அவர் நம்மத்திலே இருக்கிறவர், உன் வாழ்க்கையில இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to do something in your life. He is waiting to do miraculous things in your life. உன் வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை, மகத்தான காரியங்களை அவர் செய்வதற்காக ஒரு ராஜாவா எப்படி இருக்கணுமோ அதே போல இருப்பதற்காக என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நீயும் நானும் பல காரியங்களை எண்ணிக்கொண்டு, பல காரியங்களை, நிந்தித்த காரியங்களை, அவமானப்பட்ட காரியங்களை, கண்ணீர்களை எண்ணிக்கொண்டு ராஜா இருக்கிறார் என்பதையே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என் ஆண்டவர் உன் மேல இருக்கிற எல்லா ஆக்கினையும் உடைக்கிற நேரமாயிருக்கிறார். எல்லாவித ஆக்கினையை உடைக்கிற நேரமாயிருக்கிறார். He is going to break all the judgment upon you. உன் மேல இருக்கிற எல்லா ஆக்கினையான காரியங்களை என் ராஜா உன் மத்தியில இருந்து, உன் வாழ்க்கை நடுவில் இருந்து எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குற நேரமாயிருக்கிறது. என் வாழ்க்கையில என் மேல இருக்கிற எல்லா ஆக்கினையும் உடைங்க ஆண்டவர் என்று கேட்கும்போது உன் மேல மற்றவர்கள் வைத்த தீர்ப்பு, ஒருவேளை ஆண்டவரே சில நேரத்தில் நீ மீறுதல்னால ஏற்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இப்பொழுது உடைக்கிற நேரமாய் இருக்கிறார். இனி உன் தேசத்துல எப்பொழுதுமே ரட்சிப்பு மதுளாய் இருக்கும். இனி உன் தேசத்துல எப்பவுமே துதிகளாய் இருக்கும். இனி உன் தேசத்துல எப்பொழுதுமே ராஜாவாய் என் ரட்சகர் இருக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க மேல இருக்கிற ஆக்கினையை ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார், ஆக்கினை உடைத்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில பிசாசு பல நேரத்துல பலர் சொன்ன காரியங்களை உன் காதுல போட்டு அதை திரும்ப 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 அவன் வாழ்க்கையில கேட்க வைத்துக் கொண்டே இருப்பா. இன்றைக்கு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைக்கிறவராய் இருக்கா. He is breaking you from all the bondages. எல்லா பிடிகளிலிருந்து, எல்லா பாவ சிந்தனையிலிருந்து, எல்லா பாவ செயல்களிலிருந்து, எல்லாவித தீர்ப்புகளிலிருந்து என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உடைக்கிறவராயிருக்கிறார். அவர் நிர்மூலமாக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ராஜா, ஒரு நியாயாதிபதி, உனக்காய் வழக்காடுகிறவர் உன்னை சுரப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலையில ஆண்டவரே என் வாழ்க்கையில நியாயத்தை செய்யுங்க ஆண்டவரே, நியாயாதிபதியா இருங்க ஆண்டவரே, ராஜாவா இருங்க ஆண்டவரே, எனக்காக வழக்காடுங்க. என்னால மேற்கொள்ள முடியல, என்னால தாண்டி வர முடியல, என்னால எதையும் ஜெயிக்க முடியல என்று நீங்க சொல்லுவீர்கள் என்றா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் இப்பொழுதே உனக்காய் வழக்காடுகிறவர். உனக்கு எதிராய் வருகிற எப்படிப்பட்ட ஆயுதமாயிருந்தால், எப்படிப்பட்ட வார்த்தைகளாயிருந்தால், எப்படிப்பட்ட அக்யூசேஷனாக இருந்தால் என் ஆண்டவர் உனக்காய் வழக்காடி அதை உடைத்து நிர்மூலமாக்குவதாய் அவருடைய வேலையாயிருக்கிறது. அதை சுக்குநூறாய் உடைக்கிறவர் உன் மத்தியிலே இந்த காலையில இருக்கிறார். உன்னை சூழ இருக்கிற எல்லா எதிரிகளை, எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்குவது, எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடி பாதுகாப்பது அவருடைய வேலையாய் இருக்கிறாரு. இந்த காலையில ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற தீங்குங்க எல்லாவற்றையும் அகற்றுங்க என்று கேட்பில் என்றால் he is ready to remove all the evil in your life. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீங்கான காரியங்களையும் அவர் எடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். All he expects, அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ராஜாவா வச்சுடு, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய பயத்தையும் நடுக்கத்தையும் என் இயேசு ராஜாவுக்கு நீ வாழ்க்கையில தருவாய் என்றால் உன்னை மேல உயர்த்தி, உன் சத்துருக்களுக்கு மேல உயர்த்தி அழகாய் வைக்கிறவராய் இருக்கிறார், அழகாய் வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில அப்படியே கண்ணை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவர், என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க. இதுவரை நான் பட்ட நிந்தை போதும், இதுவரை நான் கடந்து வந்த கண்ணீர்கள் போதும், இதுவரை சத்துருக்கள் என்னை மேற்கொண்டது போதும், இதுவரை தீங்கு என்னை அணுகினது போதும், இனி நீங்க எங்க வாழ்க்கையில நடுவுல இருங்க என்று கேட்கும் போது he is ready to be in the midst of you. உன் மத்தியில இருப்பது அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார், மத்தியில இருப்பதே அவருடைய வேலையாய் இருக்கிறார், நடுவுல இருப்பதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியமாய் இருக்கிறது.
இந்த காலையில அப்படிப்பட்ட தேவன் இந்த காலையில உன் வாழ்க்கையில இருக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்த இடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மத்தியில இருங்க ஆண்டவரே. இதுவரை இருந்த எல்லா பொல்லாப்பான காரியங்கள் போகட்டும் என்று கேட்கும்போது உன்னை விடுதலை ஆக்கிறவராய் இருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறவர், வெற்றியை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர். அப்படிப்பட்ட ஜெயமும் வெற்றியும் வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து வாயிலை திறந்து ஆண்டவரே உம்மை துதித்து பாடி மகிழ்கிறேன் என்று சொல்லும் பொழுது உன்னை நிரப்புகிற ஒரு ஆடி இருக்கிறேன். அடி பாடி மகிழ்வேன், ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருவது, ஜெயத்தை தருவது. ராஜா நமத்திலே இருக்கிறார். நமத்திலே மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரம் தர ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு வெற்றியை தாங்க, எனக்கு ஜெயத்தை தாங்க என்று கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் வெற்றியை தருகிறவர், அவர் ஜெயத்தை தருகிறவர், உன் மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். பரிசுத்தாவியானவர் இந்த காலையில உன் மத்தியிலே இருந்து பெரிதான வல்லமை, பெரிதான அபிஷேகம், ராஜாவாய் செய்ய காத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை இந்த காரியத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! பரிசுத்தாவியானவர் ரட்சகராய் மாத்திரமல்ல, உனக்கு விடுதலை தருகிறவரா. He want to be a king in your life. He want to be the bridegroom in your life. உன் வாழ்க்கையில மணவாளனாய் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில இன்றைக்கு ஆவியானவர்களுடைய முகத்தை பார்க்கும்பொழுது அதுல நிந்தை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், அழகாய் இருப்பதற்காகவே உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராய். பரிசுத்தாவியானவர் ரொம்ப அழகானவர். இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிற ஆண்டவர், உங்க வாழ்க்கையில இருக்கிறவர் ரட்சிப்பை முதலாய் வைப்பது மாத்திரமல்ல, உங்க வாசல துதியினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில எங்க வாழ்க்கையில என் மத்தியில இருங்க என்று கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில ராஜாவா இருங்க ஆண்டவரே. ராஜாவுடைய மகத்துவத்தை நீங்க காண்பீங்க. ராஜா எப்படி ஆளுவாரு அதே போல எங்க ரட்சகர் எங்க வாழ்க்கையில ஆளுகை செய்யட்டும். துதியும் கனமும் மகிமையும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற யூத ராஜா இயேசுவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ராஜா விடுதலையை, வெற்றியும், ஜெயத்தையும், சமாதானத்தையும், ஆரோக்கியத்தையும், எல்லா நன்மைகளையும் இந்த காலையில சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும்.
இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பும், பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம வாழ்க்கையில மத்தியில இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.